பிச்சைக்காரன் நாய் நீ. நான் உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ. மிஸ்டர் விக்ரம், நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா? நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது. சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள். அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? அதேதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிதின் வர்மா 5000 crores ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு. ஆனா அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு? ஐம் ஷூர் அவரோட டிரைவரா இருப்பான். சுபாஷுக்கு விக்ரமை பார்த்ததும் பயங்கரமான ஷாக்காக இருந்தது. அதே நேரத்தில் அவன் முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்ததும் எல்லோரும் கொஞ்சம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அந்த இடமே அமைதியாக இருந்தது. விக்ரம் சுபாஷை பார்க்கும்போது அவனுடைய அபிப்பிராயம் எந்த விதத்தில் இருக்கிறது என்று சுபாஷால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நேராக வந்ததும் அவனை பார்த்து கத்தியது சுபாஷுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனா நான் தான் சுபாஷ், உன்னை தேடித்தான் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கேன். என்னதான் என் தங்கச்சி சுவிக்ஷா உன்னை பத்தி அவ்வளவு பெருசா சொன்னாலும் உனக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளையாகிற தகுதி இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ண வேண்டாமா என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் சுபாஷ். யாருக்கு யார் மாப்பிள்ளை? இப்படி பேசுறத உடனே நிறுத்துறது தான் உனக்கும் நல்லது, உன்னோட தங்கச்சிக்கும் நல்லது. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று விக்ரம் கோபமாக சொன்னான். உடனே சுபாஷ் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, என் தங்கச்சி சொன்ன இன்னொரு விஷயமும் சரியாதான் இருக்கு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் விக்ரமை பார்த்து, உன்னோட மனசுல என்ன பெரிய ஆணழகன்னு நினைப்பா? ஒரு பொண்ணு தானா தேடி வந்தா இப்படிதான் ஹார்ஸா நடந்துக்குவியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? என் தங்கச்சியை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? அவளா உன்னை தேடி வந்தா நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? என் தங்கச்சி யாரை விரும்புறாளோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவா. நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனை என் வீட்டு மாப்பிள்ளையா வந்து உட்கார வைப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது என்று கோபமாக சொன்னான் சுபாஷ். உடனே விக்ரம் லேசாக அவனை பார்த்து சிரித்து விட்டு, சரி, இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்ற? எனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தேடி வந்த ஆள் நான் இல்ல. போய் உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வேற ஏதாச்சும் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல என் பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான் விக்ரம். உடனே பின்னால் இருந்து, விக்ரம் நில்லு என்று சுபாஷ் கத்த, அவன் அப்படியே நின்று மெதுவாக அவனை திரும்பி பார்த்தான். நாங்க யாருன்னு உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக இப்படி தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உன்னை பார்க்க வந்திருக்கனா? உனக்கும் சுவிக்ஷாக்கும் சின்ன வயசுலயே நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அன்னையிலிருந்து அவ உன்னை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சதான் பேசிட்டு இருக்கியா? அவ கூட சின்ன வயசுல உனக்கு நடந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்று கோபமாக கேட்டான் சுபாஷ். விக்ரம் அதை பற்றி அவனுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க விரும்பவில்லை. அவன் ஏற்கனவே இதை பற்றி சுவிக்ஷாவிடம் சொல்லி அழுத்து போயிருந்தான். விக்ரம் எதுவும் பேசாமல் இருப்பது சுபாஷுக்கு இன்னமும் கோபத்தை உண்டாக்கியது. என் தங்கச்சியோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? இந்தியாவிலிருந்து மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து கூட பல பேர் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க. அவளுக்காக சாகிறதுக்கு கூட நிறைய பேர் தயாரா இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா? சின்ன வயசுல இருந்து அவ உன்னை விரும்புற ஒரே காரணத்துக்காகவும் உனக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தமான காரணத்துக்காகவும் தான். அது உனக்கு புரியலையா என்று சொன்னான் சுபாஷ். உண்மையில் ஒரு பெண் இந்த அளவுக்கு ஒருவனின் மீது அன்பு காட்டுவதும் அவன் மீது பைத்தியக்காரத்தனமாக இருப்பதும் சுபாஷுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்படி இருக்கும் ஒரு பெண்ணை வேண்டாம் என்று சொல்லும் விக்ரமை பார்க்கும்போது அவனுக்கு அதைவிட அதிர்ச்சியாக இருந்தது. என் தங்கச்சியோட ரேஞ்சுக்கு இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு பாசம் காட்டும் போது அதை வேண்டாம்னு ஒதுக்குற இவனை என்ன சொல்றது? எந்த மடையனாச்சும் இப்படி பண்ணுவானா? என் தங்கச்சிக்கு அழகு இல்லையா, இல்ல சொத்து இல்லையா? எதுக்காக இவன் சுவிக்ஷா வேண்டாம்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கான் என்று விக்ரமை பார்த்தபடி மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் சுபாஷ். இங்க பாரு, எனக்கு ஏன் சுவிக்ஷாவை பிடிக்கலன்னும் நான் ஏன் அவளை வேண்டாம்னு சொல்றேனும் ஏற்கனவே அவகிட்ட சொல்லிட்டேன். உனக்கு வேணும்னா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வரவன் போறவன் கிட்ட எல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி உன் தங்கச்சி பின்னாடி அத்தனை பேர் சுத்துறானுங்கன்னா அவனுகள்ல எவனையாச்சும் செலக்ட் பண்ணி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை. என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ற என்று கொஞ்சம் சலிப்பான முகபாவனையுடன் சொன்னான் விக்ரம். அதை கேட்கும் போது சுபாஷின் கோபம் இன்னமும் அதிகமானது. உன்னை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெரிய மன்மதனா? இல்ல இந்தியாவிலேயே நீ ஒருத்தன் தான் அழகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. உனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு விக்ரமிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாறாக சுபாஷை பார்த்து அலட்சியமாக சிரித்தான்.
இந்த சுபாஷும் சுவிக்ஷாவும் எப்போதுமே அவர்களை விடவும் சிறந்தவர்கள் யாரையாவது பார்த்தால் உண்மையில் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லையென்றால் அவர்கள் விரும்பும் ஏதாவது ஒன்றை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அவர்கள் எப்போதும் தயங்க மாட்டார்கள். உலகத்தை பற்றிய அவர்களின் பார்வை முற்றிலுமாக வேறுபட்டதாக இருந்தது. விக்ரமை பற்றி சுபாஷ் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை விக்ரமால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. இங்க பாரு, உங்ககிட்ட பேசி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நிஜமாவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உண்மையிலேயே எதுக்காக ஹைதராபாத் வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்காக தான் வந்தேன்னு நினைச்சா என்கிட்ட இருந்து உனக்கு எந்த பாசிட்டிவ் நியூஸும் வராது. ஒழுங்கா போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு. தேவையில்லாம என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காத. அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது என்று சொன்னான் விக்ரம். ஓ, நீ என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால உண்மையிலேயே என்ன அடிச்சிட முடியுமா? நான் யாருன்னு தெரியும்ல என்று கோபத்தோடு விக்ரமை பார்த்து சொன்ன சுபாஷ், அப்போது அவன் பார்வை விக்ரமின் அருகில் இருந்த அம்பரீஷின் மீது விழுந்தது. அம்பரீஷ், நீ என்னை பத்தி அவன்கிட்ட என்ன சொன்ன? அவன்கிட்ட தோத்துட்டதால எல்லாத்தையும் உளறிட்டியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று கோபமாக கத்தினான் சுபாஷ். சாரி மிஸ்டர் சுபாஷ், நான் அவர்கிட்ட ரொம்ப சுலபமா தோத்துட்டேன். இப்போ மிஸ்டர் விக்ரமுக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன். அப்புறம் என்னால ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிற பிரான்ச்சை உடனே உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்று சொன்னான் அம்பரீஷ். அம்பரீஷ் விக்ரமிடம் தோற்றுவிட்டதால் நிரஞ்சனை கண்டுபிடிக்க அவனுக்கு உதவ வேண்டும். இந்த நேரத்தில் அவனிடம் இருந்த ஆட்கள் எல்லோருமே செயலிழந்து கிடந்தார்கள். ஹைதராபாத் சிட்டி பிரான்ச்சுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவை. இந்த நேரத்தில் சுபாஷிடம் இருந்து வரும் அழுத்தத்தை சமாளிக்க அம்பரீஷுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அம்பரீஷுக்கு விக்ரம் கிடைத்திருப்பது ஒரு வரம் கிடைத்ததை போல. ஆனால் விக்ரம் நிரஞ்சனை பிடிக்க விரும்பியதால் அம்பரீஷ் நிரஞ்சனை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்போவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.